இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது டெஸ்ட் நம்பர் 7 உடைய ஆன்சர் கீ பார்க்கலாம். யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் யூனியன் பார்லிமெண்ட்டுடைய ஆன்சர் கீ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். மத்திய நிர்வாகத்துறை இந்திய அரசியலமைப்பினுடைய எந்த பகுதியின் கீழ் வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் பற்றி கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஏ. பார்ட் 5ல் 52 to 78 தான் என்ன சொல்லும், நிர்வாக அதிகாரத்தை பற்றி பேசக்கூடியது. 79 to 122ங்கிறது சட்டமன்ற அந்த அதிகாரத்தை பற்றி பேசக்கூடியது. அப்போது நிர்வாகத்துறைங்கிறது 52 to 78 தான் வரக்கூடியதாக. ஆன்சர் ஏ தான் கரெக்டான ஆன்சர் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். செகண்ட், இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இது பாருங்கள். ஆர்டிகல் 53 என்ன சொல்லும், மத்திய அரசினுடைய நிர்வாக அதிகாரம் குடியரசுத் தலைவரிடம் உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. இது நம்மளே மேட்ச் பண்ணிடலாம். அப்புறம் பாருங்கள், ஆர்டிகல் 352 தேசிய அவசர நிலை பற்றி சொல்லக்கூடியது. அப்போது ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு 3 ஆல்ரெடி ஆன்சர் வந்துச்சு. 3-1 இந்த 1 தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், மேதி இருக்கிறதையும் மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஆர்டிகல் 76 என்ன சொல்லும், ஆர்டிகல் 76ங்கிறது இந்திய தலைமை வழக்கறிஞருடைய நியமனத்தை பற்றி பேசக்கூடியது. அப்புறம் என்னது, ஆர்டிகல் 75 பிரதமருடைய நியமனத்தை பற்றி பேசக்கூடியது. அப்போ ஆன்சர் பி ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குது. செகண்ட் கொஸ்டினுக்கு பி ஆப்ஷன். அடுத்து பாருங்கள். மாநிலங்கள் அவையினுடைய பதவி வழி தலைவராக செயல்படக்கூடியவர் யார்? எக்ஸ் ஆஃபிஷியல் சேர்மன் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா, இதை சொல்லக்கூடிய ஆர்டிகல் 64 தான் இதை பற்றி சொல்லும். யார் ஆன்சர் என்னன்னா, வைஸ் பிரசிடென்ட் துணை குடியரசுத் தலைவர் தான் இது கரெக்டான ஆன்சர். அது என்ன பதவி வழி தலைவர், ஜென்ரலாகவே ஒரு அவை இருக்குன்னா அந்த அவையினுடைய உறுப்பினர் தான் அதுக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஆனால் வைஸ் பிரசிடென்ட் என்ன கிடையாது, ராஜ்யசபாவினுடைய ஒரு உறுப்பினரே கிடையாது. இருந்தாலும் ஏன் அவர் தலைவராக அங்கே இருக்கிறார் அப்படின்னா, வைஸ் பிரசிடெண்டாக இருக்கிறதுனால தான் என்ன பண்ணுறாரு, அதனுடைய தலைவராக இருக்கார். வைஸ் பிரசிடென்ட் போஸ்டிங் அவருக்கு இல்லை அப்படின்னா என்ன பண்ண முடியாது, மாநிலங்களவையினுடைய தலைவராக இருக்க முடியாது. அப்போ பதவி வழியினால தான் என்ன பண்ணுறாங்க, அதுக்கு தலைவராக இருக்காங்க. அது சொல்லக்கூடிய ஆர்டிகல் 64. ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள். இந்திய குடியரசுத் தலைவருடைய காலத்தை காலவரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. சஞ்சீவ் ரெட்டி அப்படிங்கிறவங்க ஃபஸ்ட்டு வர்றாங்க. 1977 to 1982 வரை இருப்பாங்க. அடுத்து பாருங்கள். ஜாகிர் உசேன் 1967 to 1969 வரை இருப்பாங்க. அடுத்து பாருங்கள். பக்ருதீன் அலி அகமத் அப்படிங்கிறவங்க 1974 to 1977 வரை இருப்பாங்க. விவி கிரி பாருங்கள். விவி கிரி தான் 1969 to 1974 வரை இருப்பாங்க. ஆன்சரை மேட்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு யார் வரா ஆர்டர் படி பார்த்தோம்னா 67 to 69 யார் இருக்கா, 2 தான் ஃபஸ்ட்டு வருது. அப்புறம் பாருங்கள், அடுத்த பதவியில் யார் இருக்கா, விவி கிரி 4 தான் கரெக்டாக இருக்குது. வேறு ஏதாவது இருக்கா, 2 4 வருது. அடுத்து பாருங்கள் 3 பாருங்கள் 74 to 77 கரெக்டாக ஆரம்பிக்கு. அடுத்து பாருங்கள் 1 பாருங்கள் 1977 to 1982. அப்போ இதுதான் எப்படி இருக்குது, கரெக்டான ஆன்சராக இருக்குது. ஆன்சர் பி தான் கரெக்டானது. ஃபிஃப்த்து கொஷின் வாங்க. சட்டமன்ற மேலவையை உருவாக்கவும் நீக்கவும் யாரிடம் அதிகாரம் இருக்குன்னா, பார்லிமெண்ட் கிட்ட தான் இருக்குது. அது சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் என்னென்னா, ஆர்டிக்கல் 169 அதை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கும். பார்லிமெண்ட் நினச்சா என்ன பண்ணலாம், சட்ட மேலவையை நீக்கிக்கிடலாம். தமிழ்நாட்டில் சட்ட மேலவை இருக்கானா இல்லை, எப்போ நீக்கியிருப்பாங்கன்னா இந்த ஆர்டிக்கல் படி தான் நவம்பர் 1 1986 எப்போ நீக்கியிருப்பாங்க, எம்ஜிஆர் அவங்களுடைய பீரியடில் நீக்கியிருப்பாங்க. நாடாளுமன்றம் தான் கரெக்டான ஆன்சர். சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 169. சிக்ஸ்த்து கொஷின் பாருங்கள். இந்த டாப்பிக்கை பொறுத்தவரை மேக்ஸிமம் ஆர்டிக்கல் தான் கொஷினாக இருக்கும். ஏன்னா இதை கேட்குறாங்கன்னா ஆர்டிக்கல் பற்றி கேட்குறாங்க, இல்லைனா அந்த பிரதமர் வைஸ் பிரசிடென்ட்டுடைய அந்த ஆர்டரை பற்றி கேட்குறாங்க. அதனால் மேக்ஸிமம் ஆர்டிக்கலை பற்றி கொஷின் இருக்கும். அப்படி இல்லைனாலுமே கீழே ஆப்ஷனில் ஆன்சர் அந்த ஆர்டிக்கலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் பாருங்கள். தவறானதை தேர்ந்தெடு. ஆர்டிக்கல் 56 என்ன சொல்லுது, குடியரசுத் தலைவருடைய பதவிக்காலம் கரெக்டு 5 வருஷம் வரை இருக்கலாம், பொதுவாக 5 வருஷம். ஆர்டிக்கல் 57 என்ன சொல்லுது, பதவி காலம் முடிந்த பின்பும் மீண்டும் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட தகுதி உண்டு, கரெக்டு. அடுத்து பாருங்கள் ஆர்டிக்கல் 61 பதவி பிரமாணம் அப்படிங்கிறது கிடையாது. ஆர்டிக்கல் 61 அப்படிங்கிறது பதவி நீக்க தீர்மானத்தை பற்றி சொல்லக்கூடியது. பதவி நீக்க
தீர்மானத்தை பற்றி சொல்லக்கூடியது தான் ஆர்டிக்கல் 61. அப்போது விதி 60னா என்ன சொல்லுவோம்? பதவி பிரமாணத்தை பற்றி சொல்லக்கூடியது. அப்போ ஆன்சர் என்னது? இது தப்பு. ஆர்டிக்கல் 61ங்கிறது பதவி பிரமாணம் கிடையாது. 58ங்கிறது அந்த பிரசிடென்டுடைய குவாலிஃபிகேஷனை பற்றி சொல்லக்கூடியது. இப்போ பிரசிடெண்ட்டை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ தவறானது எது? குடியரசுத் தலைவருடைய பதவிக்காலம் கரெக்டு. பதவிக்காலம் முடிந்த மீண்டும் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட அவருக்கு உண்டு. 5 வருஷம் முடிஞ்சிச்சு, திருப்பி எலெக்ஷன்லேருந்து என்ன பண்ணலாம்? பதவிக்கு வரலாம். பிரசிடெண்ட்டை பற்றி பார்த்துட்ருக்கனால தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. எது கரெக்டானது? தவறானது தேர்ட் மட்டும். அப்போ பி ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்கும். ஆர்டிக்கல் 54 பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? ஜென்ரலாகவே ஆர்டிக்கல் 54 எதை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கும் அப்படின்னா வாக்காளர் குழுமத்தை பற்றி சொல்லக்கூடியது. வாக்காளர் குழுமம் அதை பற்றி சொல்லக்கூடியதான் என்னது? ஆர்டிக்கல் 54. யாரெல்லாம் குடியரசுத் தலைவருடைய எலெக்ஷனில் பங்கேற்க அனுமதி உண்டு? குடியரசுத் தலைவர் தேர்தலில் பார்லிமெண்ட்டை 2 அவைகளிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பங்கு பெறலாம். கரெக்டு. எலெக்டட் மெம்பர்ஸ் பங்கு பெறுவாங்க. மாநில சட்டப்பேரவைகளோடு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் எலெக்டட் மெம்பர் சட்டமன்றத்திலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. கரெக்டு. டெல்லி, ஜம்மு காஷ்மீர் மற்றும் பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசங்களுடைய சட்டப்பேரவைகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பங்கு பெறலாம். எல்லாமே எலெக்டட் மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க? பங்கு பெறுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா 70வது சட்டத்திருத்தம் 1992 தான் பார்த்தீங்கன்னா டெல்லியும் பாண்டிச்சேரியும் சேர்த்தாங்க. அதுக்கு முன்னாடி மேலே உள்ள 2 தான் இருந்துச்சு. ஸ்டேட்டில் உள்ள எலெக்டட் மெம்பர்ஸ் மட்டும் தான் என்ன பண்ணுவாங்க? பிரசிடென்ட் எலெக்ஷனில் பங்கேற்பாங்க. ஆனால் 70வது சட்டத்திட்டம் 1992 தான் என்ன கொண்டு வந்திருப்பாங்கன்னா டெல்லி, பாண்டிச்சேரியை அதை சேர்ந்த யூனியன் பிரதேசங்களுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட மெம்பர்ஸ் என்ன பண்ணலாம்? எலெக்ஷனில் பங்கு பெறலாம்னு கொண்டு வந்திருப்பாங்க. ஜம்மு காஷ்மீர் முன்னாடி ஸ்டேட் லெவலில் இருந்துச்சு, இப்போது யூனியன் பிரதேச அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க? அவங்களும் அதில் பங்கு பெறாங்க. அப்போ என்னது? எல்லாமே கரெக்டு. 1, 2, 3 தான் 7th கொஷினுக்கு சரியாக இருக்குது. 8th கொஷின் ஆன்சர் பாருங்கள். கீழ்கண்டவற்றில் சரியானது எது? ஆர்டிக்கல் 168 சட்டமன்றத்தினுடைய அமைப்பு பற்றி சொல்லுது. கரெக்டு. ஆர்டிக்கல் 154 பாருங்கள். ஆளுநர் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுகிறார். ஆர்டிக்கல் 155 தான் என்ன சொல்லுன்னா இதை பற்றி சொல்லும். அப்போ இது தப்பாக இருக்குது. குடியரசுத் தலைவருடைய மன்னிப்பளிக்கக்கூடிய அதிகாரத்தை பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிக்கல் 72. இதுவும் கரெக்ட். விதி 78 பிரதமருடைய கடமையை பற்றி சொல்லக்கூடியது. பிரதமருடைய கடமை என்ன அப்படின்னா எல்லா ஆக்ஷனும் யார் எடுப்பா? பிரசிடென்டோடைய பேரில் பிரைம் மினிஸ்டர் எடுப்பாங்க. பிரைம் மினிஸ்டர் தான் எடுப்பாங்க. ஆனால் யார் பேரில் எடுப்பாங்க? பிரசிடென்டுடைய பேரில் தான் எடுக்க முடியும். எந்த ஒரு நிர்வாக செயல்பாடுகள் என்ன பண்ணாலும் யார் பேரில் எடுப்பாங்க? பிரசிடென்ட் பேரில் தான் எடுக்க முடியும். ஆனால் என்ன பண்ணிடணும்? சப்போஸ் இவர் ஒரு ஆக்ஷன் எடுத்தாச்சுன்னா அது என்ன பண்ணணும்? பிரசிடென்ட் குடியரசுத் தலைவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும், நான் இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கடமையை பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிக்கல் 78. அப்போ எது தப்பாக இருக்குது? 2 ஒன்லி ராங்காக இருக்குது. நம்ம கேட்டது கரெக்டு தான் கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்கள் 2 ராங்காக இருக்குது. 1, 3, 4ங்கிறது தான் கரெக்டாக இருக்குது. ஆன்சர் டி தான் கரெக்டானதாக இருக்குது. 1, 3, 4. அடுத்து பாருங்கள். சபாநாயகர் பற்றிய கூற்றுகளில் சரியானது இது? மக்களவையை தலைமை ஏற்று நடத்துவார். கரெக்டு. மக்களவை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதுவும் கரெக்டு. மக்களவை கலைக்கப்பட்டாலும் புதிய சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை பதவியில் நீடிப்பார். அதுவும் கரெக்டு. ஒரு மக்களவை உறுப்பினர் தான் சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்படுறார். ஆனால் மக்களவையோட டைம் பீரியட் 5 இயர்ஸ் முடிஞ்சிடுச்சு. அப்போ அவருடைய போஸ்டிங்கும் முடிஞ்சிடுச்சா அப்படின்னா அவர் மட்டும் என்ன பண்ணுவார்? அடுத்த மக்களவை தேர்ந்தெடுக்கப்படுற வரை அவருக்கு அந்த பதவி உண்டு. அது கரெக்டு. நாடாளுமன்றம் 2 அவைகளுடைய கூட்டத்திற்கு தலைமை வைப்பார். கரெக்டு. கூட்டத்துக்கு அழைப்பை விடுவிக்கக்கூடிய தான் பிரசிடென்ட். தலைமை வகிக்கக்கூடியவங்க யார்? சபாநாயகர். கூட்டத்தை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 108 கூட்டத்தை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கும். 10th கொஷின். கீழ்கண்டவற்றில் எந்த ஜனாதிபதி பாக்கெட் வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தினாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கியானி ஜெயில் சிங் அப்படிங்கிறவங்க பயன்படுத்துகிறாங்க. ஆன்சர் 10வது கொஷினுக்கு ஆன்சர் ஏ ஆன்சர் தான் கரெக்டாக இருக்குது. 9th கொஷினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்குது. அப்போது 9th கொஷினுக்கு ஆன்சர் நாடாளுமன்ற 2 அவைகளுடைய கூட்டுக்கூட்டத்துக்கு தலைமை வைக்கக்கூடியவர் சபாநாயகர். அப்போது ஏ 1, 2, 3, 4 அனைத்தும் சரியானதாக இருக்குது. 9th ஆன்சர் ஏ. 10th கொஷினுக்கு ஆன்சர் ஏ. கியானி ஜெயில் சிங். ஜென்ரலாகவே இந்த வீட்டோ பவர் அப்படிங்கிறது ஜென்ரலாக குடியரசுத் தலைவர்கிட்ட ஒரு மசோதா
அவருடைய கையெழுத்துக்காக வருது அப்படின்னா அந்த மசோதாவின் மேலே விதி 111 படி 3 முடிவுகளை எடுக்கலாம். ஒன்று ஒப்புதல் தரலாம், சட்டம் ஆயிரும், அல்லனா நிறுத்தி வைக்கலாம், அப்படிலாம் என்ன பண்ணலாம், மறுபரிசீலனைக்காக பார்லிமெண்ட்டுக்கு திருப்பி அனுப்புவாங்க பிரசிடென்ட். 30 கூட சட்டம் ஆயிரும். இந்த வீட்டோ பவருங்கிறது தடை அதிகாரம் சொல்லுவாங்க. கொஞ்சம் காலங்கள் அது தடை பண்ணி தள்ளி போட முடியும். அப்போது நிறுத்தல் அல்லது மறுபரிசீலனை, இதுதான் வீட்டோ பவர்னு சொல்லுவாங்க. இதில் 3 டைப்ஸ் உண்டு. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன்று அப்சல்யூட். அப்சல்யூட்னா நான் ரொம்ப சொல்லலை, ஏன்னா ஆல்ரெடி எல்லாம் படிச்சுருந்துருப்பீங்க, உங்கள் டைம் வேஸ்ட் பண்ண முடியல, தேவையான மட்டும் கொடுத்துருந்தேன். அப்புறம் சஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னொன்று தான் என்னது, பாக்கெட் விட்டோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்சல்யூட் விட்டோ அப்படின்னா முழுவதும் அந்த மசோதாவை ரத்து பண்ணுறது. சஸ்பென்ஷனாக கொஞ்சம் காலத்துக்கு தடை பண்ணுறது, மறுபரிசீலனைக்காக அனுப்புகிறாங்களே அந்த மாதிரி கொஞ்ச நாளுக்கு அதை டிலே பண்ண முடியும். வீட்டோ, பாக்கெட் வீட்டோ அப்படிங்கிறது அந்த மசோதா மேலே எந்த ஆக்ஷனும் எடுக்காமல் என்ன பண்ணுறது, கடப்பிலே போடுறது. அந்த பவரும் பிரச்சனை இருக்கும்னு அந்த யார் பயன்படுத்தணும்னா கியானி ஜெயில் சிங் அப்படின்னு சொல்லி பயன்படுத்தியிருப்பாங்க. எப்போ பயன்படுத்தியிருப்பாங்கன்னா, இவங்க பிரசிடெண்டாக 1982 to 1987 அந்த காலகட்டங்களில் பிரசிடெண்டாக இருந்திருப்பாங்க. அந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா 1984 இந்திரா காந்தி அம்மையாருடைய மரணம் ஏற்படும். 1985 ராஜீவ் காந்தி பிரதமராக பதவி ஏற்பாங்க. அப்போ ஒரு அலுவலக அஞ்சல் அலுவலக மசோதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மசோதா கொண்டு வருவாங்க. என்ன அப்படின்னா, ராஜீவ் காந்தி கொண்டு வருவாங்க. ஏன்னா இந்திரா காந்தி அம்மையார் இறந்தப்போ கூட இருக்கிறவங்களே தான் அந்த படுகொலை நடக்க காரணமாக இருந்திருப்பாங்க. அப்போ இவர் இந்த மசோதா எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா, ஒரு போஸ்ட் வருது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, போஸ்ட் ஆஃபீஸரோ அல்லது அந்த போஸ்ட்மேன் யார் என்ன பண்ணலாம், அந்த கடிதத்தை கிழிச்சு பார்த்து ஏதாவது நாட்டுக்கு தேவையில்லாத தகவல்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு படித்து பார்த்துட்டு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா என்ன பண்ணலாம், அந்த லெட்டரை போஸ்ட் பண்ணி சம்மந்தப்பட்டவங்களுக்கு என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். இல்லை ஏதாவது பிரச்சனையாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், ஒன்று கிழிச்சு போட்டணும் அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, கியானி ஜெயில் சிங் அப்படிங்கிறவங்க அதுக்கு ஒப்புதல் தந்திருக்க மாட்டாங்க. இது ஒரு ஜனநாயக படுகொலை, ஒருத்தவங்களுடைய கடிதத்தை அவங்களுடைய அனுமதி இல்லாமல் திறந்து பார்க்குறதுங்கிறது தப்பு. அதை அவ என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, பாக்கெட் விட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி கடப்பிலேயே போட்டிருப்பாங்க. அப்போ கியானி ஜெயில் சிங் அப்படிங்கிறவங்க தான் அதை பயன்படுத்தியிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், ஆன்சர் பார்த்தாச்சு. 11வது கொஸ்டின் பாருங்கள். ஜனாதிபதியினுடைய அதிகாரத்தின் விதி 121 கீழ் தவறானது இது. 121 என்ன சொல்லும், அவசர சட்டத்தை பற்றி சொல்லக்கூடியது. பாராளுமன்ற கூட்டத்தொடர் இல்லாத போது உடனடி தேவை ஏற்படின் அவசர சட்டத்தினை பிறப்பிக்கக்கூடிய அதிகாரத்தை ஜனாதிபதி பெறுகின்றார். கரெக்ட். இவ்வாறு பிறப்பிக்கப்படக்கூடிய சட்டம் பாராளுமன்றத்தினால் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை போல செல்லும் தன்மையற்றது. இது தப்பு. செல்லும் தன்மையுடையது. பாராளுமன்றம் சட்டம் ஏற்றினா எப்படி இருக்கும் அதே அளவுக்கு இதுவும் செல்லும். இந்த சட்டத்தினை குடியரசுத் தலைவர் எந்த நேரத்திலும் திரும்ப பெறலாம், அதுவும் கரெக்ட். பார்லிமெண்ட் கூட்டத்தொடர் நடைபெறும் போது கூட குடியரசுத் தலைவரால் அவசரம் பிறப்பிக்க முடியும், அப்படி பண்ண முடியாது. பார்லிமெண்ட் கூட்டம் நடந்ததுன்னா பார்லிமெண்ட்டே சட்டம் போட்டுருவாங்களே, அது இல்லாதப்போ தான் என்ன பண்ண முடியும், பிறப்பிக்க இயலும். என்ன கேட்டிருக்காங்க, இன்கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ தவறானது எது என்ன பார்த்தோம், 2-4 தான் தவறானதாக பார்த்தோம். அப்போ ஆன்சர் சி தான், ஆப்ஷன் தான் சரியானதாக இருக்குது. எந்த திருத்தத்தின் மூலம் ஜனாதிபதி மூலம் லோக்சபாவிற்கு நியமிக்கப்படக்கூடிய ஆங்கிலோ இந்தியர் பதவி முறை ஒழிக்கப்பட்டது? 104வது திருத்தம் 2019. ஆல்ரெடி ஆர்டிகல் 331 படி லோக்சபாவிற்கு 2 மெம்பர்ஸை என்ன பண்ணலாம், பிரசிடென்ட் வந்துட்டு நியமனம் பண்ணலாம். அது நமக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போது ஆங்கிலோ இந்தியன்ஸினுடைய எண்ணிக்கை கம்மியாக தான் இருக்குது, அப்புறம் ஏன் அவங்களுக்கு 2 வேக்கன்சி அப்படின்னு சொல்லிட்டு அதை ரத்து பண்ணியிருப்பாங்க. 104வது திருத்தம் 2019. 13வது கொஸ்டின் பாருங்கள். கட்சித்தாவல் தடை சட்டத்தினை எந்த நிலைகளில் பதவி பறிக்கப்படும்? இதெல்லாமே இந்த கட்சித்தாவல் தடை சட்டம் எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 52வது திருத்தம் 1985 கொண்டு வந்திருப்பாங்க. இதுவும் யார் பீரியட், ராஜீவ்காந்தி அவங்களுடைய பேரில் கொண்டு வந்திருப்பாங்க. இந்திரா காந்தி அம்மையார் இருந்து ராஜீவ்காந்தி பிரதமராக பதவி இருக்கிறாங்க, இளம் வயது பிரதமராக இருக்கிறாங்க. அவங்க கீழே இருக்கக்கூடிய அமைச்சர்ஸ்லாம் எப்படி கொஞ்சம் வயது அதிகமானவங்களாக இருக்காங்க. அப்போது கொஞ்சம் வேற ஒரு பிரதமர் வர்றாங்க, புதுசு வேற, அப்போ கட்சி மாறலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கட்சி மாற தயாராக இருக்காங்க. கட்சி மாறல் நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. அப்போ ராஜீவ்காந்தி தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இதை கொண்டு வந்திருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க பாருங்கள், அவங்களுடைய பார்லிமெண்ட்டில் தான் இது ஏற்றிருப்பாங்க.
கட்சியினுடைய வழிகாட்டலை மீறி சட்டசபை மற்றும் பாராளுமன்றத்தில் வாக்களித்தால் வாக்களிக்காவிடில். கரெக்ட். ஒரு கட்சி நின்று தான் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த கட்சி பேரை வச்சு தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அந்த கட்சி என்ன வழிகாட்டுதோ அதை என்ன பண்ணணும், அந்த சட்டசபையில் ஃபாலோ பண்ணணும். ஒரு மசோதா கொண்டு வராங்க, வாக்களின்னு அந்த கட்சி சொன்னால் வாக்களிக்கணும். வாக்களிக்கக்கூடாதுன்னா என்ன பண்ண, வாக்களிக்கக்கூடாது. அதை மீறி செயல்பட்டால் பதவி பறிக்கப்படும். சுயேட்சையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் ஏதாவது ஒரு கட்சியில் சேர்ந்தால் அப்போதும் பதவி பறிக்கப்படும். ஏன்னா சுயேட்சையாக நிற்கிறாரு, அப்போ சுயேட்சையாக நிற்கிறனால தான் மக்களை விரும்பி ஓட்டு போட்டிருக்காங்க, வின் பண்ணிவிட்டு திருப்பி ஏதாவது ஒரு கட்சியில் சேர்த்து அது தப்பு, அதுவும் என்ன பண்ணுவாங்க, பதவி பறிக்கப்படுவாங்க. அப்புறம் நியமன உறுப்பினர் நியமன உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டு பதவி ஏற்கிறாரு, அவர் நியமனம் தான் பண்ணியிருக்காங்க. 6 மாதத்துக்குள் ஏதாவது ஒரு கட்சியில் இருந்தால் பதவி நீக்கம் செய்யப்படுவார். 6 மாதத்துக்குள்ளே சேர்ந்துக்கிடலாம். 6 மாதத்துக்கு பிறகு தான் என்ன செய்யக்கூடாது, சேரக்கூடாது. 6 மாதத்துக்குள்ளே சேரணும்னா சேர்ந்துக்கலாம், பதவியெலாம் நீக்க மாட்டாங்க. அப்போ இது தவறானது. 191வது திருத்த சட்டம் 2001 படி புதிதாக சேர்க்கப்பட்ட அம்சம், அரசியல் கட்சிக்குள் பிளவு ஏற்படும் பொழுது கட்சி தகவல் தடை சட்டம் பண்ணிக்கிடலாம், செயல்படும் அப்படின்னா இது கரெக்டு. 1, 2, 4 சரி, 3 தான் தவறானதாக இருக்குது. 52வது சட்டத்தில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு கட்சி பிளவுபடுற நிலையில் இருக்குது, ஒருத்தர் போய் இன்னொரு கட்சியில் சேர்ந்துட்டாருன்னா என்னது, அது தப்பு. இதே இது நிறைய பேர் 3ல் 2 பங்கு போகிறாங்க, மெஜாரிட்டி போனாங்கன்னா என்ன பண்ணியாதான், அது தப்பு கிடையாது. ஒருத்தர் சேர்ந்தால் பதவி விலகல் செய்யப்படுவாங்க, கும்பலாக சேர்ந்தால் என்ன செய்யாது, பதவி நீக்கம் செய்யப்பட மாட்டாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இதில் அப்படி கிடையாது, யார் சேர்ந்தாலும் என்னது தப்பு தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. குடியரசுத் தலைவர் பதவி காலியாக உள்ள போது அந்த பதவியை யாரெல்லாம் வகிக்கலாம்? குடியரசுத் தலைவர் சீட்டு வேக்கண்ட்டாக இருக்குது, ஏதோ ஒரு காட்சினால உடம்பு சரியில்லை, ஒரு 1 மந்த் லீவில் போயிட்டார், பதவி ஏற்கலாம். யார் பதவி ஏற்கலாம்? ஃபஸ்ட்டு வைஸ் பிரசிடென்ட் தான் அந்த பதவிக்கு போவார். அவரும் இல்லை, அவருக்கும் உடம்பு சரியில்லை, அப்போ யார் போகிறா? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. இவங்க 2 பேரும் இல்லை, இவரும் இல்லை, இவங்க 3 பேரும் ஏதோ சூழ்நிலையில் ஒரே டைமில் உடம்பு இல்லாமல் இருக்காங்க. அப்போ வைஸ் பிரசிடென்ட் போஸ்டிங் யார் போடலாம்? உச்சநீதிமன்ற மூத்த நீதிபதி, சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் போகலாம். ஆனால் யார் போக முடியாது? பிரதம மந்திரி எப்பவுமே பிரசிடெண்டாக பதவி ஏற்க முடியாது. ஏன்னா பிரதமரை நியமனம் பண்ணுறதே யார்? பிரசிடென்ட் தான். அப்போது தவறானது எதுன்னு வகிக்க இயலாதது யாருன்னா 3 ஒன்லி, பிரைம் மினிஸ்டர் மட்டும் வகிக்க முடியாது. ஹெம் ஹிதேத்துல்லா அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் இந்திய தலைமை நீதிபதியாக இருந்திருப்பாங்க. வைஸ் பிரசிடென்ட் போஸ்டிங்கும் அப்போது ஆள் இல்லாமல் இருந்திருக்கும், பிரசிடென்ட் போஸ்டிங்கும் ஆள் இல்லாமல் இருந்திருக்கும். அப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த தலைமை நீதிபதியாக இருந்த எம் ஹிதயத்துல்லா அப்படிங்கிறவங்க தான் குடியரசுத் தலைவர் போஸ்டிங்க்கு பதவி வகிச்சிருப்பாங்க. அப்போது 3 மட்டும்தான், பிரதமர் மட்டும் தான் வகிக்க முடியாது. தேர்தல் நடத்துவதில் ஏதாவது காலதாமதம் ஏற்படின் வெளிச்செல்லும் குடியரசுத் தலைவரை பதவியில் வகிப்பார் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னது? ஆர்டிகல் 62. இறந்துட்டாங்க செஞ்சுட்டாங்கன்னா யார் மாடிக்கலாம்? வைஸ் பிரசிடென்ட். இறந்துட்டாங்க, ஒரு 6 மாதம் லீவில் இருக்காங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் போய்க்கலாம். ஆனால் குடியரசுத் தலைவர் இருக்கார், அவருடைய பதவிக்காலம் முடிகிறதுக்கு முன்னாடி தேர்தல் நடத்தப்படணும். ஆனால் என்ன செய்யலை? தேர்தல் நடத்தப்படலை. அப்போ என்ன செய்வாங்க? புதுசாலாம் வைஸ் பிரசிடென்ட் தான் குடியரசுத் தலைவராக பதவி ஏற்க முடியாது. அந்த குடியரசுத் தலைவர் தான் என்ன பண்ணுவார்? அடுத்த எலெக்ஷன் குடியரசுத் தலைவர் வர்ற வரைக்கும் பதவி வகிப்பாங்க. அப்போ ஆர்டிகல் 62 சொல்லும். 61 ரெடி பார்த்தாச்சு, பதவி நீக்கம். 64 ரெடி பார்த்தாச்சு, பதவி வழி தலைவர். 61 துணை குடியரசுத் தலைவரை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்த கொஷின், குடியரசுத் தலைவர் பதவி கீழ்கண்ட எந்த காரணங்களால் காலியிடம் ஆகும்? ஃபஸ்ட்டு பாருங்கள், பதவி காலம் 5 ஆண்டுகளில் முடிவுற்ற பின். கரெக்ட், 5 ஆண்டு முடிவுடுச்சுன்னா அவருடைய பதவி காலியாயிரும். அடுத்து பாருங்கள், ராஜினாமா அளிப்பதன் மூலம், அப்பவும் அவருடைய பதவி காலியாகும். யார்கிட்ட ராஜினாமா கடிதம் கொடுப்பாங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் கிட்ட கொடுப்பாங்க. அப்புறம் பாருங்கள், பதவி நீக்க வழிமுறை மூலம் பார்லிமெண்ட்டில் தீர்மானம் நிறைவேற்றி ஆர்டிகல் 61 சொன்னபடி என்ன பண்ணலாம்? பதவி நீக்கம் பண்ணலாம். அப்படியும் பதவி காலியாகும். கரெக்டு. இறப்பின் மூலம், அவர் இறந்துட்டார், அப்பவும் அவருடைய பதவி என்ன ஆகும்? காலியாகும். அடுத்து, உச்சநீதிமன்றம் குடியரசுத் தலைவர் தேர்தல் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்க. சுப்ரீம் கோர்ட் குடியரசுத் தலைவருடைய தேர்தல் செல்லாதுன்னு அறிவிச்சா என்ன ஆகும்? அப்பவும் அவருடைய பதவி காலியாகும். அப்போ 1, 2, 3, 4 அனைத்துமே சரியாக இருக்கு. அப்போ ஆன்சர் ஏ தான். 1, 2, 3, 4, 5 ஆன்சர் டி தான். அனைத்தும் சரி, 5 ஸ்டேட்மெண்ட்டும் சரியாக இருக்குது. டி தான் சரியான ஆன்சர். 17 கொஸ்டின் பாருங்கள், கீழ்கண்டவற்றில் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுபவர்கள் யார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரதமரை அவர் தான் நியமனம் பண்ணுறாங்க, குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுறாங்க. ஆர்டிக்கல் 75 படி நியமனம் பண்ணுறாங்க. உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள், கரெக்டு, அவங்க தான் நியமனம் பண்ணுறாங்க.
இந்திய தலைமை வழக்கறிஞர். ஆமாம், அவங்க தான் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவை ஆர்டிக்கல் ஆல்ரெடி இது பார்த்துருக்கோம். அது மேட்ச் பண்ணுறதுல ஆர்டிக்கல் மட்டும் பார்த்தோம், இதில் பார்ப்போம். அவங்க தான் நியமனம் பண்ணுறாங்க. ஒன்றிய பொதுப்பணியாளர் தேர்வாணைய யூபிஎஸ்சியினுடைய சேர்மன் மற்றும் மெம்பர்ஸை அவங்க தான் செலக்ட் பண்ணுறாங்க. அவங்க தான் குடியரசுத் தலைவர் தான் நியமனம் பண்ணுறாங்க. அது சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 316. அப்போது 4மே கரெக்டானதாக இருக்குது. ஆன்சர் என்ன? ஏங்கிறதான் கரெக்டான, 4மே கரெக்டானதாக இருக்குது. ஆன்சர் 1, 2, 3, 4 தான், டெல்லி தான் கரெக்டான ஆன்சர். டி ஆப்ஷன் தான் கரெக்டானது இருக்குது. 18 பாருங்கள். குடியரசுத் தலைவர் பாராளுமன்றத்தினுடைய ஒருங்கிணைந்த பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய சரத்து இது, ஆர்டிகல் எதுனா ஆர்டிகல் 79. ஆர்டிகல் 79 என்ன சொல்லும்? பிரசிடென்ட் இருக்காங்க, அவங்களுக்கு கீழே யார் இருக்கா? லோக்சபா, ராஜ்யசபா, இதெல்லாம் சேர்ந்த ஒரு அமைப்பு தான் யார்? பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் தான் ஆர்டிகல் 79. அடுத்து பாருங்கள், ஆர்டிகல் 78 ஆல்ரெடி பிரதமருடைய கடமைகளை பற்றி சொல்லக்கூடியன்னு பார்த்தாச்சு. ஆர்டிகல் 80ங்கிறது ராஜ்யசபாவினுடைய அமைப்பை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கும். ராஜ்யசபாவினுடைய அமைப்பு எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடியது ஆர்டிகல் 81. ஆர்டிகல் 108 அப்படிங்கிறது கூட்டத்தை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கும். அப்போ ஆன்சர் என்னது? பி ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குது. அடுத்து பாருங்கள், 19th கொஷின் பாருங்கள். கீழ்காண்பவர்களில் முதலமைச்சராக இருந்து பிரதமர் ஆனவர்களில் பொருந்தாதவர்கள் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, மொராஜி தேசாய் பம்பாயோடைய சிஎம்மாக இருந்திருப்பாங்க. அப்போ விபி சிங் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசனுடைய முதலமைச்சராக இருந்திருப்பாங்க. முதலமைச்சராக இருந்து பிரதமராக பதவியேற்றாங்க. பிவி நரசிம்மராவ் பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசனுடைய முதலமைச்சராக இருந்திருப்பாங்க. கேடி தேவகவுடா இவங்க பார்த்தீங்கன்னா கர்நாடகாவினுடைய முதலமைச்சராக இருந்துருவாங்க. இவங்கெல்லாம் பல்வேறு காலகட்டங்களில் ஒரு ஸ்டேட்டில் முதலமைச்சராக இருந்து பின்னாடி என்ன பண்ணியிருப்பாங்க? பிரதமர் லெவலுக்கு வந்திருப்பாங்க. அப்படி முதலமைச்சராக இருந்து பிரதமர் ஆகாமல் டைரக்டாகவே பிரதமர் ஆனவங்க யாருன்னா ஏபி வாஜ்பாவும் ஐக்கி குஜ்ரால் அப்படிங்கிறவங்க. அப்போது முதலமைச்சராக இருந்து பிரதமர் ஆனவர்கள் பொருந்தாதவர்கள் யார் அப்படின்னா 5, 6 தான் பொருந்தாததாக இருக்குது. மீதி 4 பேரும் முதலமைச்சராக இருந்து பின்னாடி பிரதமர் ஆனவங்க தான். அப்புறம் கொஸ்டின் நம்பர் 20 பாருங்கள். கீழ்கண்ட எந்த அரசின்படி ஒவ்வொரு பொதுத்தொடர்களுக்கு பின்னும் முதல் கூட்டத்தொடரில் உரையாற்றுவார்? பிரசிடென்ட் கீழே கொடுத்துருக்காங்க. மேலே குடியரசுத் தலைவர்ங்கிற வார்த்தை மென்ஷன் பண்ணல, ஆனால் கீழே பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. யார் உரையாற்றுவார்னா குடியரசுத் தலைவர் உரையாற்றுவாங்க. எந்த ஆர்டிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 87. ஜென்ரலாகவே ஒவ்வொரு வருஷமும் ஒரு வருடத்திற்கு 2 முறையாவது பார்லிமெண்ட் செஷன் நடக்கணும். அப்போ ஒவ்வொரு கூட்டத்தொடர் நடக்கும்போது ஃபஸ்ட்டு யார் உரையாற்றுவா? பிரசிடென்ட் உரையாற்றுவாங்க. அதே மாதிரி 5 வருடம் ஒரு மக்களவை முடிந்து அடுத்த மக்களவை பதவி ஏற்கும்போதும் யார் ஃபஸ்ட்டு உரையாற்றுவா? பிரசிடென்ட் உரையாற்றுவாங்க. கூட்டத்துலேயும் ஃபஸ்ட்டு யார் உரையாற்றுவா? பிரசிடென்ட் உரையாற்றுவாங்க. இதெல்லாம் சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் என்ன? ஆர்டிக்கல் 87. ஆர்டிக்கல் 85 பார்த்தீங்கன்னா மக்களவையை கலைக்கக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? பிரசிடென்ட் கிட்ட இருக்குது. ஆல்ரெடி இது கேட்ட கொஸ்டின். ஆர்டிக்கல் 85 மக்களவையை கலைக்கக்கூடிய அதிகாரம் கொண்டவராக பிரசிடென்ட் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இது ஆர்டிக்கல் 88 அப்படிங்கிறது பாராளுமன்றத்தில் உரிமை யாருக்கு உண்டான உரிமை அப்படின்னா மினிஸ்டர் இருப்பாங்க பார்த்தீங்களா, பாராளுமன்றத்தில் உறுப்பினர்கள் இருப்பாங்க, எம்பிஸ் இருப்பாங்க, மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. அந்த மினிஸ்டருக்கு உண்டான உரிமைகளை பற்றி சொல்லக்கூடியது என்னன்னா ஆர்டிக்கல் 88 அப்படிங்கிறது. என்ன அப்படின்னா இப்போ ஒரு எம்பியாக இருக்கிறார் அப்படின்னா அவர் ஒரு ராஜ்யசபா எம்பினா ராஜ்யசபாலாம் இருக்க முடியும், மக்களவை எம்பினா மக்களவைலாம் இருக்க முடியும். ஆனால் அதே இது அவங்க மினிஸ்டர் போஸ்டிங்கில் இருக்காங்க அப்படின்னா லோக்சபாவுக்கும் போகலாம், ராஜ்யசபாவுக்கும் போய் என்ன பண்ணலாம்? அங்கே நடக்கக்கூடிய அலுவல் நடவடிக்கைகளை பார்க்கலாம். அப்போ மினிஸ்டராக இருந்தால் 2 அவைகளுக்கும் என்ன பண்ணலாம்? போயிட்டு வரலாம். ஆனால் வாக்களிக்கக்கூடிய உரிமை எங்கே உண்டு? எந்த அவையில் உறுப்பினராக இருக்காங்களோ அந்த அவையில் தான் அவங்க வாக்கு செலுத்த முடியும். ஆனால் என்ன பண்ணலாம்? போய் விசிட் பண்ணிட்டு வரலாம். அந்த உரிமை யாருக்கு இருக்குன்னா மினிஸ்டர்ஸுக்கும் இருக்குது. அதை பார்லிமெண்ட் மினிஸ்டர்ஸுக்கு உண்டு. அது சொல்லக்கூடியது ஆர்டிக்கல் 88. அடுத்து பாருங்கள், ஆர்டிக்கல் 81. இது மக்களவையினுடைய அமைப்பை பற்றி சொல்லக்கூடியதான் இந்த ஆர்டிக்கல் 81.
இதுக்கான ஆன்சர் பி ஆப்ஷன். ஆன்சர் 21 பாருங்கள். பார்லமெண்ட் உறுப்பினர்கள் தகுதி நீக்கம் பற்றி கூறக்கூடிய சரத்து எது அப்படின்னா ஆர்டிகல் 102. ஒரு பார்லமெண்ட் உறுப்பினர் எலெக்ஷன் நின்று வின் பண்ணி பார்லமெண்ட் உறுப்பினர் ஆகிட்டார், பின்னாடி அவருக்கு புத்தி சுவாதீனம் இல்லாமல் போயிடுச்சு, இல்லைனா அவர் திவாலாகி விட்டவராக கோர்ட் அறிவிச்சிட்டாங்க, இந்த மாதிரி புத்தி சுவாதீனம் இல்லாதவராக கோர்ட் அறிவிச்சிட்டாங்க, இல்லை ஆதாயம் தரக்கூடிய வேறு பதவியில் அவர் பதவி வைக்கிறாரு அப்படின்னு தெரிய வருது, அந்த காரணங்களால் என்ன பண்ணலாம், பதவி நீக்கம் பண்ணலாம். அது சொல்லக்கூடிய ஆர்டிகல் 102. ஆர்டிகல் 111 அப்படிங்கிறது பிரசிடென்ட் தங்கிட்ட வரக்கூடிய மசோதாக்கள் மேலே 3 முடிவுகள் எடுக்கலாம்னு சொல்லி பார்த்தோம் பார்த்தீங்களா, அதை பற்றி சொல்லக்கூடியதான் ஆர்டிகல் 111. ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஆர்டிகல் 123 அவசர சட்டம் பிறப்பிக்க முடியும் பிரசிடென்ட்னால, அதை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்குது. ஆர்டிகல் 201 இது என்னென்னா இதுவும் குடியரசுத் தலைவருக்கு உள்ள அதிகாரம் தான். எப்படி குடியரசுத் தலைவர் ஆர்டிகல் 11 படி 3 முடிவுகள் எடுக்கலாமோ அதே மாதிரி கவர்னர் மாநில சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய மசோதாக்கள் மீது ஒரு 3 முடிவுகள் எடுக்கலாம். அதை சொல்லக்கூடியது ஆர்டிகல் 200. கவர்னர் 4 முடிவுகள் எடுக்கலாம், பிரசிடென்ட் 3 முடிவு, கவர்னர் பிரசிடென்ட்டுக்கானது அள்ளி பார்த்தாச்சு. கவர்னர் என்ன பண்ணலாம், தங்கிட்ட வரக்கூடிய மசோதா கையெழுத்துக்காக வரக்கூடிய மசோதா மேலே ஒப்புதல் அளிக்கலாம். இன்னொன்று திருப்பி அனுப்பலாம். ஒப்புதல் அளிக்கலாம், நிறுத்தி வைக்கலாம், என்ன பண்ணலாம், மறுபரிசீலனைக்காக என்ன பண்ணலாம், சட்டமன்றத்துக்கே திருப்பி அனுப்பலாம். பிரசிடென்ட்டுக்கு பார்த்தா அதே ரூல் தான். 4வது ஒன்று இருக்குது, என்ன அப்படின்னா குடியரசுடைய பரிசீலனைக்காக அனுப்பலாம். குடியரசுடைய பரிசீலனைக்காக என்ன பண்ணலாம், குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம். இதை சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் 201. ஆர்டிகல் 201 அப்படி என்ன அப்படின்னா கவர்னர் அனுப்புதார் இல்லையா, பிரசிடென்ட்டுக்கு கவர்னர் அனுப்புதார் இல்லையா, அப்போ ஒரு மாநில மசோதா குடியரசுத் தலைவர் கைக்கு வந்துச்சு, ஆளுநர் அனுப்பி குடியரசுத் தலைவருக்கு வந்துச்சுன்னா அந்த சமயத்தில் மாநில மசோதாக்கள் மீது குடியரசுத் தலைவர் என்னென்ன முடிவுகள் எடுக்கலாம்னு சொல்லக்கூடியது ஆர்டிகல் 201. மாநில மசோதாக்கள் மீது குடியரசுத் தலைவர் எடுக்கக்கூடிய ஆக்ஷனை பற்றி சொல்லக்கூடியது 201. இப்போ ஆன்சர் என்னது, ஃபஸ்ட்டு 21th கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு, பார்த்து வச்சுக்கோங்க. ஏ தான் கரெக்டான ஆன்சராக இருக்குது. 22 பாருங்கள். இந்திய தலைமை வழக்கறிஞர் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது? அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா இஸ் ஆர் கரெக்ட். எது கரெக்டுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்திய தலைமை வழக்கறிஞரை பற்றி பதவிக்காலம் அரசியலமைப்பில் நிர்ணயிக்கப்படவில்லை, கரெக்டு. அவருடைய பதவிக்காலம் டேர்ம் ஆஃப் ஆஃபீஸை பற்றி சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்தியாவில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் வழக்காடக்கூடிய உரிமை அவருக்கு உண்டு, அதுவும் கரெக்டு. குடியரசுத் தலைவருக்கும் பதவி விலகல் கடிதத்தை அளித்து பதவி விலகலாம், அதுவும் கரெக்ட். பிரசிடென்ட் தான் இவர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு, பிரசிடென்ட் கிட்ட தான் என்ன சொல்லலாம், பதவி விலகல் கடிதத்தை கொடுத்து பதவி விலக்கலாம். பாராளுமன்ற இரு அவை நடவடிக்கைகளிலும் கலந்து கொள்ளவும் பேசவும் வாக்கு செலுத்தவும் உரிமை உண்டு. இதில் பார்த்தீங்கன்னா இரு அவை நடவடிக்கைகளில் கலந்து கொள்ளலாம், பேசலாம். ஆர்டிகல் 88 பார்த்தோம் பார்த்தீங்களா, பாராளுமன்ற மினிஸ்டர் பார்லமெண்ட் அமைச்சர்களுக்கு உண்டான உரிமை, அந்த உரிமை இவருக்கும் இருக்குது. என்ன பண்ணலாம், கலந்து கொள்ளலாம், பேசலாம், ஆனால் வாக்கு செலுத்த முடியாது. ஏன்னா அந்த அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கிடையாது, உறுப்பினர் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், வாக்கு செலுத்த முடியும். வாக்கு செலுத்தக்கூடிய உரிமை அவருக்கு கிடையாது. அப்போ ஆன்சர் என்னது, 1, 2, 3 தான் கரெக்டானது. கரெக்டாக தானே கேட்டிருக்கோம். அப்போது 1, 2, 3ங்கிறது கரெக்டான ஆன்சராக இருக்குது. அப்புறம் பாருங்கள் 23 பாருங்கள். கீழ்கண்ட எந்த சரத்தின்படி குடியரசுத் தலைவர் எதிர்பாராத செலவினங்களுக்கு அவசர நிதியில் இருந்து முன்பணம் எடுத்துக்கொள்ளலாம்? இதில் கரெக்டாக கண்டிஜென்சி ஃபண்ட்லேருந்து எப்போ பணம் எடுக்கலாம் எதிர்பாராத சூழ்நிலைகளுக்காக அப்படின்னா ஆர்டிகல் 267 படி எடுக்கலாம். ஆன்சர் பி ஆப்ஷன் தான் கரெக்டு. ஆல்ரெடி ஆர்டிகல் 200 என்னன்னு பார்த்தாச்சு. 112 அப்படிங்கிறது ஆண்டு நிதிநிலை அறிக்கையை பற்றி சொல்லக்கூடியதான் ஆர்டிகல் நிதிநிலை அறிக்கையை பற்றி சொல்லக்கூடியது. சரத்து 143 அப்படிங்கிறது குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலாம், குடியரசுத் தலைவருக்கு மன்னிக்கக்கூடிய அதிகாரம் இருக்குது ஆர்டிகல் 72 படி. அதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா என்ன பண்ணலாம், உச்சநீதிமன்றத்துக்கிட்ட போய் அட்வைஸ் கேட்கலாம். ஆனால் அந்த அட்வைஸ் யாரை கட்டுப்படுத்தாது, பிரசிடெண்ட்டை கட்டுப்படுத்தாது. ஆனால் என்ன பண்ணலாம், பிரசிடெண்ட் உச்சநீதிமன்றத்துக்கிட்ட ஒரு ஆலோசனை அட்வைஸ் கேட்டுக்கலாம். அது சொல்லக்கூடியது ஆர்டிகல் 143.
ஜென்ரலாகவே இந்த டாப்பிக்கில் ஒன்று ஆர்டிகிள் பற்றி கேட்பாங்க, அப்படி இல்லைன்னா அந்த பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்டோடைய ஆர்டர், பிரதமருடைய ஆர்டரை காலவரிசைப்படுத்த சொல்லுவாங்க. அதனால தான் மேக்ஸிமம் ஆர்டிகிள் வச்சு தான் கொஷின் இருக்கும். அப்படி இல்லைனாலுமே கீழே ஆப்ஷனில் வச்சு அந்த ஆப்ஷனில் என்ன வருது அப்படிங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அப்புறம் 24 கீழ்கண்ட எந்த வழக்கு கட்சித்தாவல் தடை சட்டத்தின்படி சபாநாயகர் முடிவு நீதித்துறை மாறுதலுக்கு உட்பட்டது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாகவே கட்சித்தாவல் தடை சட்டம் பார்த்தோம். 52வது சட்டத்தின்படி 1985 கொண்டு வந்திருந்தாங்க. அதை பொறுத்த வரைக்கும் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்குன்னா சபாநாயகருக்கு தான் இருக்குது. சபாநாயகர் தான் அவர் பதவி விலகவா வேண்டாமா, ஒரு உறுப்பினர் தகுதி இருக்கா இல்லையான்னு முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் சபாநாயகருக்கு தான் உண்டு. ஆனால் என்ன பண்ணலாம், 1992 ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. என்ன ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னா, நீதித்துறை என்ன செய்யும், அதை கேள்வி கேட்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆன்சர் வந்துட்டு ஏ ஆப்ஷன் தான் கிடச்சி. டோடா லோஹோன் வழக்கு அப்படிங்கிறது தான். இதில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, சபாநாயகர் என்ன தான் பதவி நீக்கம் பண்ணாலும் அந்த கரெக்டாக தப்பா அப்படின்னு கேள்வி கேட்க உரிமை யாருக்கு இருக்குது, நீதித்துறைக்கு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு 1992 சொல்லியிருப்பாங்க. அப்புறம் ராஜேந்திர சிங் வழக்கு அப்படிங்கிறது 2007 இந்த கேஸ் நடந்திருக்கும். இந்த கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஓகே ஒருத்தவங்க கட்சி மாறுறாங்க, அந்த கட்சி மாறுறதுனால என்ன பண்ணலாம், ஆக்ஷன் எடுக்கலாம் சபாநாயகர். அப்போ கட்சி மாறுறதை பார்த்தோன்னே சபாநாயகராக ஆக்ஷன் எடுக்கலாமான்னு இல்லை, என்ன பண்ணலாம், கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஒருத்தர் வந்துட்டு அந்த கட்சியை சேர்ந்தவங்களோ அந்த கட்சியோ என்ன பண்ணணும், சபாநாயகர்கிட்ட இந்த மாதிரி எங்கள் கட்சியிலேருந்து கட்சி தாவல் பண்ணிட்டாங்க, அவங்கள பதவி நீக்கம் பண்ணுங்கன்னு சொல்லி யார் கேட்கணும், இந்த கட்சியை சார்ந்தவங்களும் யாராவது ஒருத்தர் கேட்டால் தான் என்ன பண்ண முடியும், சபாநாயகர் அந்த ஆளை பதவி நீக்கம் பண்ண முடியும். தன்னிச்சை அதிகாரத்தின்படி என்ன பண்ண முடியாது, பதவி நீக்கம் பண்ணக்கூடாது. பெட்டிஷன் வரணும், வந்தால் தான் என்ன பண்ணணும், பதவி நீக்கம் பண்ணணும்னு சொன்னது இந்த கேஸில் சொல்லியிருப்பாங்க 2007. பாடி கௌசிக் வழக்கு அப்படிங்கிறது இது கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக வச்சுக்கலாம். 2025 இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஓகே ஒரு கம்ப்ளைண்ட் வருது, அந்த கம்ப்ளைண்ட்டை எடுக்கிறீங்க, அந்த கம்ப்ளைண்ட்டை பற்றி சபாநாயகர் என்ன செய்யணும், 3 மாதத்துக்குள்ளே அதுக்கான ஆன்சரை சொல்லணும். பெட்டிஷன் வாங்கி 3 மாதத்துக்குள்ளே ஒரு உண்டா பதவியில் இருக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஆக்ஷனை 3 மாதத்துக்குள்ளே சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸில் சொல்லியிருப்பாங்க. எஸ்ஆர் பொம்மை வழக்குங்கிறது ஆர்டிக்கல் 356 தொடர்புடையது. தேசிய நெருக்கடியின் போல ஆர்டிக்கல் 356 பயன்படுத்த தொடர்பான வழக்கு. ஆன்சர் என்னதுன்னா ஏ ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குது. அமைச்சர்கள் குழு மற்றும் கேபினெட் பொறுத்தவரை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்கள் எவை சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன், ஒரு கேபினெட் அமைச்சர் ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட துறைகளுடைய தலைவர். கரெக்டு. ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கலாம், இல்லது அதுக்கு மேற்பட்ட டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கலாம். கரெக்ட். அமைச்சர்கள் கூட்டாக சேர்ந்து அரசாங்கத்தினுடைய கொள்கைகளை உருவாக்குகிறார்கள். இதுவும் கரெக்ட். அரசாங்கத்தினுடைய கொள்கைகளை உருவாக்குவதில் தலைமை அமைச்சர்னு சொல்லுவாங்க. 3 டைப்பாக பிரிச்சிருப்பாங்க. கேபினெட் அமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர்கள், துணை அமைச்சர்கள்னு சொல்லி 3ஆக பிரிச்சிருப்பாங்க. அதில் அந்த கொள்கைகளை உருவாக்குவதில் ராஜாங்க அமைச்சர்கள் மற்றும் துணை அமைச்சர்களுக்கு பங்கு கிடையாது. இதுவும் கரெக்டு, பங்கு கிடையாது. அமைச்சர்கள் கூட்டாக சேர்ந்து அரசாங்கத்தினுடைய கொள்கைகளை உருவாக்குவாங்கன்னா இந்த கேபினெட் அமைச்சர்கள் தான் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, கொள்கைகளை உருவாக்குவாங்க. ஒருவேளை ஹெல்ப் தேவைப்பட்டால் யாரை கூப்பிடுவாங்க, இந்த ராஜாங்க அமைச்சர்களை கூப்பிடுவாங்க. கூப்பிட்டா போகலாம், கூப்பிடலன்னா போகக்கூடாது, கூப்பிட்டா தான் போகணும். சின்ன துணை அமைச்சர்களை கூப்பிடவே மாட்டாங்க. அப்போ என்னது, எல்லாமே கரெக்ட். ஆன்சர் பாருங்கள், 1, 2, 3 3ம் கரெக்டாக இருக்குது. 26 பாருங்கள், பண மசோதையை பற்றிய கூற்றுகளில் தவறானது எது, இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பண மசோதா பற்றிய கூற்றுக்கள் பாருங்கள். ஆர்டிக்கல் பண மசோதான்னு வந்துச்சாவே ஆர்டிக்கல் 110 தான் அதை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கும். மக்களவை மட்டுமே பண மசோதாவை அறிமுகப்படுத்த முடியும். மக்களவையில் மட்டும்தான் பண மசோதாவை அறிமுகப்படுத்த முடியும். பண மசோதாவினை திருத்தம் செய்யவோ அல்லது நிராகரிக்கவும் மாநிலங்களுக்கு அதிகாரம் உண்டு. இது தப்பு. பண மசோதா மேலே திருத்தம் செய்யவோ நிராகரிக்கவோ மாநிலங்களவைக்கு அதிகாரம் கிடையாது. மாநிலங்களவை 14 நாட்களுக்குள் ஒப்புதல் அளிக்கவில்லை எனில் ஒப்புதல் பெறாமலேயே சட்டமாகிவிடும். கரெக்ட். 14 நாட்களில் ஒப்புதல் அளிக்கலை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, டைரெக்டாக பிரசிடென்ட் கைக்கு போய் பிரசிடென்ட் கையெழுத்து போட்டு என்ன பண்ணிடுவாங்க, சட்டம் ஏற்றிடுவாங்க. 14 நாட்கள் டிலே பண்ணிக்கலாம், மற்றபடி எந்த ஆக்ஷனும் அது மேலே எடுக்க முடியாது. தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. செகண்ட் மட்டும்தான் என்னது தவறானதாக இருக்குது. அப்போது 2 ஒன்லி அப்படிங்கிறதான் கரெக்டான ஆன்சராக இருக்கும் இதுக்கு.
27 சரியானதை தேர்ந்தெடு. எந்தெந்த சரத்துக்களின்படி குடியரசுத் தலைவர் கீழ்கண்டவர்களை நியமனம் செய்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பட்டியல் ஜாதியினருக்கான தேசிய ஆணைய தலைவர், சேர்மன் ஆஃப் தி நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு கேஸ்ட் அப்படின்னா இதை எந்த சரத்தின்படி நியமனம் பண்ணுவாங்க, பிரசிடென்ட் பண்ணுவாங்க அப்படின்னா இதை சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 338 சொல்லும். 338ல் பி சொல்லாது, 338 தான் சொல்லும். அப்போ இது எப்படி இருக்குது, தவறானதாக இருக்குது. நம்ம கேட்டது சரியானதாக கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், தேசிய பழங்குடியினர் ஆணைய தலைவர், அவரை பிரசிடென்ட் எந்த விதியின்படி தேர்ந்தெடுக்கிறார் அப்படிங்கன்னா இது கரெக்டு. ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் இதுக்கான சேர்மன் ஆர்டிக்கல் 338A இது கரெக்ட். பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான தேசிய ஆணைய தலைவர் பிசி, பேக்வேர்டு கிளாஸுக்கான தலைவரை எந்த ஆர்டிக்கலின் படி பிரசிடென்ட் நியமனம் பண்ணுறாங்க அப்படின்னா 338 பி ஆப்ஷன் வரும். அந்த ரெண்டும் மாறி கிடக்கு. இது என்னது, தப்பாக இருக்கு. அடுத்து பாருங்க, ஆளுநரை வந்துட்டு ஆல்ரெடி பார்த்தோம், சரத்து 155 தான், இது கரெக்ட். அப்போ கரெக்டானதான் கேட்டிருக்காங்க. என்னது கரெக்டு, 24 தான் சரி. ஆன்சர் சி தான் சரியானதாக இருக்குது. ஃபஸ்ட்டு இதுக்கு ஆர்டிக்கல் 338 வரணும், 338 வரணும். தேர்டுக்கு 338 பி வரணும். அப்போ சி தான் கரெக்டானதாக இருக்குது. கரெக்டாக தான் கேட்டிருக்காங்க. சுதந்திர இந்தியாவுடைய முதல் சபாநாயகர் யாருன்னா ஜிவி மாவுலங்கர் தான். சுதந்திரம் கிடைச்சதுக்கப்புறம் பதவி வைத்த முதல் சபாநாயகர் பதவி வைத்தவங்க. அடுத்து பாருங்க, கீழ்கண்டவற்றுள் சரியானது. ஒத்திவைப்பு தீர்மானம் மாநிலங்களவையால் பயன்படுத்துவது கிடையாது, கரெக்டு. மக்களவையில் தான் ஒத்திவைப்பு தீர்மானம் பயன்படுத்துவாங்க. ஒத்திவைப்பு தீர்மானம் அரசாங்கத்தை பதவியிலிருந்து அகற்றுவதில்லை, இதுவும் கரெக்ட். ஒத்திவைப்பு தீர்மானத்தினால அரசாங்கம் பதவி விலகம் சம்மந்தப்பட்ட எதுவுமே தேவையில்லை. அப்போ இரண்டும் சரி. ஒத்திவைப்பு தீர்மானம்ங்கிறது அன்றாடம் அன்னைக்கு பார்லிமெண்ட் கூட்டத்தொடர் போய்கிட்டு இருக்கு, சடனாக ஒரு பிரச்சனை நாட்டில், அந்த பிரச்சனையை பற்றி அப்போதைக்கு பேசணும். அப்போ அலுவல் நடவடிக்கைகள் மற்ற நடவடிக்கைகள்லாம் ஒத்தி வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த முக்கியமான பிரச்சனைகளை பற்றி பேசுவாங்க. அதான் என்னது ஒத்திவைப்பு தீர்மானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே சரி. ஆன்சர் சி தான் கரெக்டானது. பாராளுமன்றத்தினுடைய கூட்டம் எந்த மசோதாவுக்கு பயன்படுத்தப்படுகிறது? கூட்டம்னாலே ஆர்டிக்கல் 108 இதுதான் கூட்டத்தை பற்றி சொல்லக்கூடியது. எங்கேருந்து இதை எடுத்திருப்பாங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுத்திருப்பாங்க. அவங்களுடைய அரசியலமைப்பிலேருந்து தான் இதை எடுத்திருப்பாங்க. கூட்டத்துக்கு அழைப்பு விடுக்கக்கூடியவர் யாங்க, பிரசிடென்ட். தலைமை ஏற்கக்கூடியவங்க சபாநாயகர், ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அப்போ எதுக்கெல்லாம் கூட்டம் கூட முடியும்? சாதாரண மசோதாவுக்கு மட்டும்தான். பண மசோதாவுக்கும் கூட்டம் போட முடியாது, அரசியலமைப்பு மசோதாவுக்கும் கூட்டம் கூட்ட முடியாது. அப்போ எதுக்கு தான் கூட்ட முடியும்? ஒன் அண்ட் ஒன்லி சாதாரண மசோதாவுக்கு மட்டும்தான் கூட்ட முடியும். அரசியல் சட்டத்திற்கு மசோதாவோ பண மசோதாவுக்கோ ஒன்றும் பண்ண முடியாது. சாதாரண மக்கள் பிரச்சனைகளுக்கு தேவையான ஒரு மசோதாவுக்கு தான் என்ன பண்ண முடியும்? அந்த மசோதா கிடப்பிலே கிடக்கு. மக்களவையோ மாநிலங்களவையோ அதை கிடப்பில் போட்டு வச்சுருக்காங்க. 6 மாதம் மேலே அந்த ஆக்ஷனே எடுக்கலை. இப்போ பிரசிடென்ட் என்ன பண்ணுவாங்க? அந்த கூட்டத்திற்கு அழைப்பு விடுவிப்பாங்க.